ஸோ கைஸ் இப்போ பார்க்க போகிற கேம் என்னென்னா கால் ஆஃப் டியூட்டி கேம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் மோடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான். ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து நைஃப் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு இது காட்டுற டைரெக்ஷனில் போகலாம். ஓகே, ஒரு கன்று கிடச்சிருச்சு. அநேகமாக வந்து ஷூட்டிங் ப்ராக்டிஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நான் வந்துட்டானுங்க. இதில் எய்ம் பண்ணி எப்படி ஷூட் பண்ணுங்கிறது வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஷூட்டிங் பீரியட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஏதாவது கன் வரலாம். ஓகே, இங்கே 2 பேர் வந்துட்டானுங்க. இவனுங்களையும் போட்டு தள்ளியாச்சு. ஸோ இந்த கன்று வந்து பயங்கரமாக தான் இருக்குது. இது காட்டுற அந்த 3D எஃபெக்ட்டும் வந்து நல்லா தான் இருக்குது. நான் வந்து ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் வந்து சர்வை பண்ணி போவாங்களா அந்த மாதிரி நினச்சேன். ஆனால் இது வந்து பேட்டில் ஃபைட்டு தான். ஒரு சின்ன சிட்டிக்குள்ளே டவுனுக்குள்ளே இறக்கி விட்டுருவாங்க போல். நம்மளும் நம்மளோட ஆப்போனண்ட்டும் வந்து ஃபைட் பண்ணணும். இப்போ சும்மா ஜஸ்ட் ப்ராக்டிஸ் மோடு தான். சரி பார்ப்போம். இன்டெப்த்தாக போகும்போது தான் கேமோட அந்த மோடே நமக்கு தெரியும். ஓகே, போடு. ஆஹா, ஸ்னைப்பர் நினைக்கிறேன். கரெக்ட். ஆமாம், இன்கேஸ் அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்னைப்பரே தான். கீழே இருக்குது. போடு. ஸோ இதோட அக்யூரசி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்னைப்பர் கேம். ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன். ஸ்னைப்பரே தான். நான் வருது ஷார்ட் கன்னு நினச்சிட்டேன் ஸ்டார்டிங்கில். சரி, எல்லா ப்ராக்டிஸும் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 பேர் இருக்காங்களா? சரி, டப்புன்னு அவங்ககிட்ட போட்டு தள்ளிட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜ் போனால் தான் வந்து நெக்ஸ்ட்டு எப்படி போகிறதுங்கிறதே தெரியும். ஆனால் ரிவ்யூலாம் பார்த்தா நல்லா தான் இருக்குது. ஆனால் மொபைலில் வந்து இந்தளவுக்கு அக்யூரசி இருக்குது. நல்லா தான் இருக்குது சார். ஓகே, இந்த மோடு இருக்கா? கேஜெட்ஸை யூஸ் பண்ணி எனிமீஸை போட்டு தரலாம். பரவாயில்லையே, நல்லா இருக்கே. இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. மேபி இருக்கலாம், பட் நான் இப்போ தான் பார்க்குறேன். பிசியில் ஆல்மோஸ்ட் பார்த்துருக்கேன் தான், பட்டு மொபைல் கேம்ஸில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இது பார்க்குறேன். இங்கே நம்ம கன்று எடுத்தாச்சு காய்ஸ். பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆப்பனன்ட்ஸ்லாம் வருவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம டீமுக்கு ஒரு நேம் வைக்கணும். டீம் நேமை விட ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு நேம் வைக்கணும். என்னோடய நேம் இதில் வந்து கில்லர் ஸ்பைடி. கில்லர் ஸ்பைடி தான் நம்மளோட நேம் இதில். இங்கே ஓகே, ஷூட் சூப்பராக இருக்குது. வந்துட்டானுங்கடா ஆப்பனண்ட். இவனுக்கு தானா? ஓகே, ஒவ்வொரு டீம்லேயும் ஒரு 2 லேடிஸ் இருக்காங்க, 3 ஜென்ஸ். ஓகே, பார்த்துக்கலாம். ஹலோ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஓகேடா, பேட்டில் ஜோனில் இறக்கி விட்டாங்க காய்ஸ். இதுதான் நம்மளோட அதிரடி படை. இது வந்து ரெட்டு வந்து நம்ம ஆப்பனண்ட். அடித்து தும்சம் பண்ணலாம். நீ எவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் போட்டு தள்ள வேண்டியதுதான். ஓடுறா டே. இங்கே நட கண்டெய்னருக்குள்ளே கதவு இருக்குது. ஓ, இதுக்கு அடுத்து அவங்களோட ஜோன். இப்போ பாருங்கள், போட்டு தள்ளலாம். போடு. எவன் சீக்கிரம்னு சரி, நம்ம டீமாக இருந்தாலும் சரி இல்லை எனிமி டீமாக இருந்தாலும் சரி, ஒரே டார்கெட் சுட வேண்டியதுதான். போடு. எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது ப்ரோ. போட்டு தள்ளிகிட்டே இருப்போம். வேறு எங்கடா இருக்கானுங்க? ஆஹா, ஓகே, ராக்கெட் லான்ச்சர் மோடு. ஆடாடா, என்னவே போட்டிங்களாடா டே. இதோ வந்துட்டேன். எங்கே ஒன்றாலும் தப்பிக்க முடியாது ப்ரோ. போடு சாவுடா. ஏண்டா பின்னாடி வந்து சுடுற? முன்னாடி வந்து சுடணும். பின்னாடி சுட்டுட்டு அப்படியே வந்து கெத்து காட்டுறாரமா. இப்போ செத்தியா? இனி உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. எப்படியாச்சும் வந்து அந்த ராக்கெட் லான்ச்சரை ஆன் பண்ணி விடலான்னு பார்க்குறேன். எவனும் சிக்க மாட்டுறான். வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாமா? இல்லை இங்கேயே வெயிட் பண்ணுவோம். வீட்டுக்குள்ளே போயிட்டா சுற்றி லாக் அடிச்சிருவாங்க. பட் இங்கேருந்து எல்லாத்தையும் போட்டு தருவோம். போடு, முடிஞ்சு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் போட்டிருப்போன்னு நினைக்கிறேன். இவனையும் போடுவோம். அவனையும் போடு. பரவாயில்ல, சுற்றுறது வந்து பயங்கரமாக இருக்குது காய்ஸ்.
நீங்கள் ஒன்ஸ் இதை ப்ளே பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஆனால் அது அப்படியே சர்வே மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். சர்வே ஆகி நெக்ஸ்ட்டு ப்ளேஸில் போனால் அது நல்லா தான் இருக்கும். இது ஒரே சர்க்கிள்குள்ளே சுட்டுட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து பயங்கரமாக இருக்குது. ஆஹா, நெக்ஸ்ட்டு கன் எடுத்தாச்சு நினைக்கிறேன். ஆமாம், எடுத்தாச்சு. ஆனால் ஆப்பனண்ட் கிட்ட நிறைய வெப்பன்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நல்லாவே ப்ளே பண்ணலாம் போல். போடு, சூட்கேஸை திறந்துட்டேன்டா. இன்றைக்கி எவன் எங்கே இருந்தாலும் சரி ஒரே போடுதான். 2 பேரும் செத்துருப்பாங்களா? இல்லை ஏதோ ஓட்டு மேலே தான் விழுந்துருக்கு போய். ஸோ நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக டார்கெட் பண்ணணும். ஸோ காய்ஸ், ஃபஸ்ட்டு மேட்ச்சில் நம்ம தான் தம்சம் பண்ணியாச்சு அவனுங்களை. செகண்ட் ரவுண்டு வாங்க அடி. ஓ, என்னோடய மூமெண்ட்ஸா? ஓகே, MVP மூமெண்ட்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்து அவனுங்களை உள்ளே இருக்க விடக்கூடாது, அடித்து காலி பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளோட எய்மாக இருக்கணும் காய்ஸ். ஓகே, எல்லோரும் வந்து சேரஸ் பண்ணுங்கள் காய்ஸ். எல்லோரும் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. குடுறா டே. 1 2 3 ஏய் குடு, நீ தான். ஓகே காய்ஸ், லெவலப் ஆயிடுச்சு. ஓஹோ, செகண்ட் லெவல் போயிட்டோமா? எத்தனை லெவல் போனாலும் சரி, எவ்வளோ எனிமீஸ் வந்தாலும் சரி, நம்ம கன்னை அப்கிரேட் பண்ணுறோம், அடித்து காலி பண்ணுறோம். ஓகே, லோட் ஆயிடுச்சு. இது என்னடா கன்னு? M4ஆ? பார்க்கவே நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது. கன்று தான், அதை எடுத்து அடித்தா அந்த ஃபீலு அல்டிமேட்டாக இருக்குது. கேமுக்கு ஓகே. எடுத்தாச்சு. இங்கே ஓகே. கோஸ்ட்டா? டே, நீங்கள் கோஸ்ட்டுனா நாங்கள் கோஸ்ட்டுக்கு மேலடா. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. என்னென்னா நம்மளோட கன்ஸ் எல்லாம் வந்து அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்க. பார்ப்போம். இங்கே அப்புறம் இந்த வியூவில் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. கன்னே வந்து பயங்கர மாசாக இருக்குது. நான் வேறு ஏதோ மாதிரி இருக்குன்னு நினச்சேன், ஆனால் அதை விட இது பயங்கரமாகவே இருக்குது. ஒரு ஃப்ளிகருக்கே வந்து ஒரு 50 to 100 புல்லட்ஸ் போகும்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், இது வந்து லோட் ஆச்சுன்னா ஓகே. இன்கேஸ் நம்ம வந்து கேமில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டவுன்லோட் சிம்பிள் காட்டுது பாருங்கள். மேக்ஸிமம் இது யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதுக்கு வந்து நம்ம அதிக கில்ஸ் பண்ணணும். அப்படி கில்ஸ் அதிகமாக நம்ம பண்ணும்போது இந்த கன் வந்து ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அந்த மாதிரி தான் போட்டிருக்கு. பார்ப்போம். ஓகே கைஸ், மறுபடியும் செகண்ட் ரவுண்டுக்கு ஸ்டார்ட் ஆகியாச்சு. இனி இந்த ரவுண்ட்லேயாவது பார்ப்போம் எவன் வரான், எவனை தூக்கலாங்கிறது. நம்ம டீமு கொஞ்சம் அதிரடியாக தான் இருக்குது. 2 மாஸ்க் உமன், ஒரு ஹெட்டு. அந்த ஹெட்டே நம்ம தான். ஓஹோ, நம்ம ஆப்பனன்ட்ஸ் 5 இடியட்ஸ். அந்த இடியட்ஸை போட்டு தள்ளுவோம். வந்துட்டானுங்கடா. ஆகுனா நம்ம ரெட்டாக ஏறுறோம். பிளட்டை தெறிக்க விட்றோம் காய்ஸ். எங்கடா இதோ அங்கே இருக்கான். போடு. ஆனால் இது ஷூட் பண்ணுறது வந்து பயங்கரமாக இருக்குது. அந்த ஃபீல் வந்து போடு. அங்கே தூண் பின்னாடி ஒருத்த ஓடுறான் பாரு. அடடா, இங்கே ஓடிட்டான்டா. இந்த சைடு தான் வந்தான். எங்கடா போனான்? அடப்பாவி, எங்கே ஓடி தொலைஞ்சானே தெரியல. இப்படி தான் வந்தான். டக்குன்னு அந்த சைடு கட்டாகி ஓடிட்டாங்க. சரி, இவனை போட்டு தள்ளுவோம். சாவு. ஸோ கைஸ், அந்த பில்டிங்க்கு அந்த சைடில் இருந்தால் வரானுங்க எல்லாருமே. என்ன வரானுங்க பாருங்கள். மோஸ்ட்லி வந்து நம்ம அவனுக்கு ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு இருக்கும்போதே நம்ம பேக்கில் வந்து நம்மளை போட்டுருவானுங்க. போடு. எங்கே ஓடுறோம்? எங்கேயும் ஓட முடியாது. சாவு. ஸோ அதிக கில்லை நம்ம தான் அடிக்கிறோம் கைஸ்.
அடித்து துவம்சம் பண்ணுறோம். எங்கே 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 எங்கேயுமே தப்பிக்க முடியாது ப்ரோ. ஓடு அடிச்சு துவம்சம் பண்ணிகிட்ருக்கோம். எங்கே ஆஹா இப்போ அந்த ஏரோப்ளைன் மோடை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐ மீன் ராக்கெட் லான்ச்சரை சொல்கிறேன். அந்த மோடை யூஸ் பண்ணோம்னா அது அல்டிமேட்டாக இருக்கும். போடு ஷூகேஸ் பெட்டியை திறந்துட்டேன்டா. 2 பேர் காடி. அது வரும்னு தெரிஞ்ச உடனே எல்லாம் தெரிச்சு ஓடுறானுங்க. ஆஹா என்னையே போட்டான்டா, பின்னாடி வந்து போட்டான்டா. உனக்கு ஒரு ராக்கெட் லான்ச்சர் வச்சுருக்கேன்டே, எங்கேயுமே தப்பிக்க முடியாது. அடப்பாவி இந்த சைடு ஓடிட்டீங்களாடா. ஆஹா அது வேஸ்ட்டாக போயிடுச்சுடாடே. நான் அந்த ராக்கெட் லான்ச்சரை வந்து எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்த்தேன். ஓகே கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இது நல்லா இருக்குது. ஏதோ பாம் மாதிரி இருக்குது 3வது ஸ்டேஜில் இருக்கிறது. அதை மட்டும் கரெக்டாக கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்கணும் எப்படின்னு. ஒன்று வந்து சூட்கேஸ் மாதிரி இருக்குது, அதை யூஸ் பண்ணால் டைரெக்டாக ஸ்கைலேருந்து அட்டாக் பண்ணுது. இன்னொன்று பார்த்தா டைரெக்டாக டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதை போய் ஆட்டோமேட்டிக்காக அடித்து தம்சம் பண்ணுது. லாஸ்ட் ஒன்று வந்து பாம் மாதிரி செட் பண்ணிவிட்டு ரிமூவ் ஆகிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணால் வெடிச்சிருது. ஸோ அல்டிமேட்டாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் பாமை வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அது எப்படி கரெக்டாக த்ரோவாகி எப்படி லாஸ்ட் ஆகுதுங்கிறத வந்து அது போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கே தெரியும். போடு ஒரே அட்டி தான், 4 பேர் க்ளோஸ். போடு விடாதரா. அந்த 2 பேர் போடு அவனுங்க 2 பேர் க்ளோஸ். ஆஹா ஒருத்தன் தான். அந்த தான் இன்னொருத்தர் ஓடிட்டான், அந்த பக்கம் ஓடிட்டான். ப்ரோ என்ன இது பக்கத்தில் ஒரு ஹெட்ஷாட் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு காய்ஸ் இதில் இன்னொன்று என்ன தெரியுமா, புல்லட்டெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த கன்னே முடிஞ்சிடும். ஸோ கன்னை ரெட்டாகாமல் பார்த்துக்கணும். டக்கு நெக்ஸ்ட் வெப்பனை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து சர்வே ஆகவே முடியும். வெப்பன்ஸை மட்டும் நம்ம ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. வெப்பன்ஸோட லிமிட் வந்து அது கீழே அது போட்டிருக்கோம். எவ்வளோ புல்லட்ஸ் இருக்குது, எவ்வளோ யூஸ் பண்ணணும் எல்லாமே அது கீழே காட்டிகிட்டே இருக்கும். மற்ற இது மாதிரி வந்து வேறு எங்கேயும் இங்கே புல்லட்ஸ்லாம் எங்கேயுமே கிடைக்காது. உங்களுக்கு ஒன்று வேணும்னா நீங்கள் ஒருத்தனை கில் பண்ணியே ஆகணும். கில் பண்ணால் மட்டும்தான் அவனோட வெப்பனை யூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணவே முடியும். இப்போ வில்லனோட அந்த பாட்டம் ஏரியாக்குள்ளே தான் நுழைஞ்சிட்ருக்கேன். ஏன்னா அவங்க ஏரியாவோட இன்டெப்த்தாக நான் உள்ளே போயிட்டுருக்கேன். அப்படி உள்ளே போனால் மட்டும்தான் நான் சுற்றி வந்து அவனை அட்டாக் பண்ணலான்னு சொல்லி பார்க்குறேன். ஆனால் என்னோடய கைஸ் எல்லாருமே வந்து ஃப்ரண்ட்டில் தான் அட்டாக் பண்ணிகிட்ருக்கானுங்க. இப்போ எனக்கு வந்து 2 கைஸுமே எங்கே இருக்கானுங்கன்னே தெரில. நான் எங்கேயோ தனியாக சுற்றிட்டுருக்கேன். எங்கடா எவனையுமே காணும். டேய் கூட்டிகிட்டு போடா, தனியாக ஓடிட்டுருக்க. இவனுக்கு தனியாக எங்கேயோ சுட்டுட்ருக்கானுங்க, எங்கே போகிறானுங்கன்னே தெரியலையே. என்ன தான் சுத்தலில் விட்டானுங்களா, நான் தான் தனியாக சுற்றிட்டுருக்கேனா? இல்லை வழி எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். டோய் எங்கடா இருக்கீங்க? டேய் டீம்மேட்ஸ் பயலுகளா எங்கடா இருக்கீங்க? நானும் ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்கேன், எவனையுமே காணும். வந்துட்டான்டா. டேய் கூட்டிகிட்டு போடா. தனியாக போய் எப்படி செத்து மறுபடியும் தான் வரப்போகிறீங்க. கூட கூட்டிகிட்டு போனால் அட்லீஸ்ட் உங்கள் உயிராக சேஃபாக இருக்கும். ஐயோயோ ஹெட்ஷாட் போட்டான்டா எனக்கே. எத்தனை முறை செத்தாடும் என்கிட்ட லைஃப் லைன் இருக்குடா, வருவான்டா. கைஸ் நான் சொன்ன கன்று இதுதான். ஐ திங்க் இது வந்து ஃபயர் கன்னு நினைக்கிறேன். ஆமாண்டோய் கன்னே மாசம் இருக்குல்ல. சரி நேரம் பார்த்து எவனும் இல்லையே. ஆமாண்டா ஃபயர் வருது. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 ஷூட் தான் நினச்சான்டா. ஒரு 2 ஷூட் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் அது கிடைக்கிது. ஓகே ஸோ அடிஷ்னலாக நம்மக்கிட்ட இப்போ ஒரு வெப்பனும் இருக்குது. ஸோ எல்லா புல்லட்ஸையும் காலி பண்ணக்கூடாது. பார்க்கலாம், பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணலாம். எங்கடா இருக்கீங்க? அங்கே ஒருத்தன் போடுறான் பாரு. அங்கே இல்லை பின்னாடி இருக்கான் பாரு. அங்கே பாடுறா அடி. போடு. ஆஹா ஐயோ அட பாவீங்களா, கடைசி நேரத்தில் என்கிட்ட எதுவுமே இல்லை மாற்றிட்டீங்களா டே. கடைசியில் ஒரு கத்தியோடு வந்தேன், அப்போ வயிற்றுலேயே சுட்டு முடிச்சு விட்டானுங்க. எங்கடா அது டோரே காணும். இங்கே தான் இருக்கா?
அடடா போடு 50 கில்லு. இந்த வாட்டியும் கொடியை பிடித்தது கில்லர் ஸ்பைடி அணிகள். ஸோ இந்த வாட்டி கைஸ் கொஞ்சம் பண்ணியாச்சு, எங்கே ஒன்றாலும் தப்பிக்கவே முடியாது. ஆனால் இதில் வந்து அந்த இன்னும் ரைஃபிள் ஒன்று இருக்கும், பெரிய கன்று, அதுதான் வந்து நான் தேடினேன். பட் அது அவனுங்களை எவன்ட்ட இருக்குன்னு தெரில. அந்த கன்று சூப்பராக இருக்கும். ஸ்னைப்பர் இன்னும் நம்ம எடுக்கவே இல்லை. நெக்ஸ்ட்டு ஸ்னைப்பர் எடுத்து பார்க்கணும். ஸ்னைப்பர் எடுத்து ஏதாவது ஒரு மாடி மேலே இருந்து கரெக்டாக அடித்து பார்க்கணும் அவனுங்களை. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்னைப்பர் அட்டாக் வந்து சூப்பராக இருக்கும். கரெக்டாக நம்ம ஜூம் பண்ணி கரெக்டாக அடித்து துவம்சம் பண்ணலாம். அதுக்கு முதல்ல ஸ்னைப்பர் கன் எடுக்கணும். நெக்ஸ்ட் டைம் எடுத்துருவோம். மறுபடியும் இன்னொரு ரவுண்டா? இந்த காய்ஸ் மொத்தம் 3 ரவுண்டு, 3-2 ஆல்ரெடி நம்ம வின் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டு ரவுண்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், லாஸ்ட் ரவுண்டு. ஸோ இதுலேயும் நம்ம வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டோம்னா 3 out of 3 காய்ஸ் அடித்து பறக்க விட்டுறலாம். ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து இப்போயே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், 50க்கு 50 தான். ஐ மீன் 50 கில் அடிக்கிறோம். அவனை எவ்வளோ அடித்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். 50 கில் அடிக்காமல் வைக்கிறதா இல்லை, ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டே. ஓகே, எவன் வரானோ சரி துவம்சம் பண்ணுறோம். நான் டீமோட மொத்தமாக சேர்த்து சொன்னேன் 50 கில்லு. 1 மேன் ஆர்மியாக வந்து அடித்து பறக்க விடலாம். பட்டு அவனுக்கு சிக்கனமே அதுக்கு. போடு போடு போடு. 1 ஒருத்தன் க்ளோஸரா. வெப்பன்ஸில் கலெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஏரியாவே இந்த முட்டு சந்து தான். இங்கே நின்று இங்கே டார்கெட் பண்ணாலே போதும். ஓகே, 3 கட்ட காலி. டக்கு டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்துக்கலாம் வெப்பனா. நாளை பின்னா அப்புறம் வேறு எதுவுமே கிடைக்காது. ஓகே, இதுவும் முடிஞ்சிச்சு. அடுத்து அங்கே 2 பேர் வரானுங்க பேர், அவனுங்களையும் போடு போடு. ஸோ இவனுங்களும் க்ளோஸு. டே அவன் அந்த வெப்பனா? இல்லை இல்லை, அது இல்லை. அவன் ஸ்னைப்பர் வச்சுருப்பான்னு பார்த்தா ஸ்னைப்பர் இல்லை அவன்கிட்ட. ராக்கெட் லான்ச்சரை வச்சு போட்டு தரலாமா? அடாடா, அவன் வரவே இல்லை. அதுக்குள்ளே இருக்கிறா உள்ளே போகிறீங்க டே. பின்னாடி ஒருத்தர் நிற்கிறான்டா டே. சாமி டே, சத்தமே இல்லாமல் நிற்கிறான். எங்கே நிற்கிறானே தெரிய மாட்டேங்குது. போட்டாச்சு அவனை. 2 பேர் க்ளோஸு. வேற எங்கே ஒருத்தர் இருக்கான், பின்னாடி இருக்கான்னு நினைக்கிறேன். சரி ஓய், அவனை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளுவோன்னு நினைக்கிறேன். என்னையே போட்டான்டாடி. பின்னாடி இருந்து போட்டான்டாடி. முன்னாடி வந்து சொல்கிறா, பின்னாடி வந்து சொல்கிற. இதனடா வீடு, மறுபடியும் வரான்டாடி. காய்ஸ் இப்போ இவனில் அந்த இடத்துல வச்சு துவம்சம் பண்ணுவோமா? போடு. அடப்பாவீங்களாடி, நான் போடுறதுக்குள்ளே அவனுக்கு போட்டானுங்க. அப்போ நம்ம போட்டது வேஸ்ட்டு தான். வேறு என்ன பண்ணுறது? எங்கே ஓடுறான்? இல்லையே, இந்த சைடு தான் வந்தான். ஆளையே காணும். அடப்பாவீங்களாடி, நீங்களும் செத்து தான் வரீங்களா என் கூட? போடுறா அவன் எப்படியாவது போட்டு தெளிவுறு. போடு. நம்மளை பின்னாடி இருந்து எவனா ஒருத்தர் போடுவானே கண்டிப்பாக. ஃப்ரண்ட்டில் போட்டாலே நம்ம பின்னாடி போடுறதுக்குன்னு ஆள் ரெடியாக இருக்கும். எவனும் இல்லை இந்த வாட்டி. இப்போயாச்சும் இந்த கன்னை யூஸ் பண்ணுறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கடா ஆடே. நானும் ரொம்ப நேரமாக இதை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், எவனுமே சிக்க மாட்டேறீங்க. இங்கேயும் எவனும் இல்லை, அங்கேயும் எவனும் இல்லை. எவனாவது வந்தாங்கன்னா போட்டு தரலான்னு பார்த்தா ஒருத்தனும் வரமாட்டான். வந்துட்டான்னு நினைக்கிறேன். எங்கே? இல்லை இங்கேயும் வரல. அட வாங்கடா, எவனா ஒருக்க வாங்கடா. ஆஹா, குறிப்பிட்ட டைமுக்குள்ளே தான் அது யூஸ் பண்ணணுமா? ஆமாண்டா, சுடாமல் வச்சுருந்தா கூட அந்த கன்று வந்து போயிடுது. ஓகே, ஸோ ஃபயர் கன்னை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். அது யூஸ் பண்ணலன்னா அது வந்து விசிபிளாக இருந்து இன்விசிபிள் ஆகிடுது. ஓகே, இவனோட காஸ்டியூமே இப்போ பயங்கரமாக இருக்குது. ரெட் கலரில் அவனுங்க மூவ் பண்ணாலே அந்த ஷோல்டரில் வந்து ரெட் கலர் அந்த லைட் வந்து ஃபிகர் ஆகுது. அவங்க இருக்க ரெட்டு தான் நமக்கு ப்ளூ.
ஆனால் ரெட்டு ப்ளூ வந்து நல்ல ஒரு காம்பினேஷன் தான். ஆல்ரெடி முடிச்சு விட்டாச்சு அவங்கள. வேறு எங்கே வேறு எவனுமே இல்லையே. காய்ஸ் அவன் எங்கே போனானே தெரில. போடு, இந்த தான் நான் சொன்னேன் எப்படி 4 கில்லு ஒரே அட்டாக்கில். ஸோ அது வந்து பயங்கரமான டார்கெட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அடிக்கணும். அப்படி அடிக்கலைன்னா வந்து அது வேஸ்ட். ஏன்னா அது நம்ம இங்கேருந்து கரெக்டாக அங்கே டார்கெட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக அந்த டார்கெட்டை வந்து அக்யூரேட்டாக அது வந்து போட்டு தள்ளிட்டு வந்துடுது. மாடியில் என்னடா பண்ணுறீங்க, கீழே இருக்காண்டா வாங்கடா. காய்ஸ் எத்தனை வாட்டி தான் நானே அவங்களை காப்பாற்ற வேண்டியது இருக்குன்னு தெரியல. ஸோ மேடம் அட்டாக் பண்ணால் கரெக்டாக தப்பிச்சிட்றானுங்க. நான் வந்து போடு 2 கில்லு 3 4 பேர். நான் 2 பேர்த்த போட்டேன், அவனுக்கு 2 பேர்த்த போட்டானுங்க போல். ஸோ காய்ஸ் நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு நிறையா பேர்த்த போட்டு தொட்டு நினைக்கிறேன். எவன் வந்தாலும் சரி இந்த சந்தை விட்டு நகரவே கூடாது. இந்த இங்கே வராமல் இங்கே இருக்கும். போடு, சாவருக்குனே அளவெடுத்து செஞ்ச மாதிரி வரேன். இங்கே ஒருத்தன் வந்து இந்த பாம் ஸ்குவாட் மாதிரி ஒருத்தர் வருவான் அவங்க டீமில். அவனை போட்டோம்னா மட்டும்தான் நமக்கு வந்து பாம்ஸ் நிறைய கிடைக்கும். பாம்ஸ் மட்டும்தான் நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கு முதல்ல அவங்க வரணுமே. அட பாவிடி, கன்று வேறு இல்லையா சுத்தம். ஐயோ, வீட்டுக்குள்ளே போய் எங்கேயாவது ஒளிஞ்சு கொடாடி. அவனு மாடியில் ஓடிட்டான். இனி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தன் கூட கிடையாது. வெறும் நைஃப் மட்டும்தான் இருக்குது. ஆஹா, இங்கே ஒருத்தன் வந்துட்டான்டா. இவனை எப்படியாச்சும் கொண்டு இவன் கண்ணை தூக்கிடணும். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுறா, கொஞ்சம் எங்கே இருக்க. போடு இவனை. எங்கே சிக்கிட்டான்டாடி. இது பின்னாடி கொண்டாமா இவனை. ஓகே, கன் எடுத்தாச்சு. இப்போதைக்கு காய்ஸ் ஸ்னைப்பர் நினைக்கிறேன். ஆடாடா ஆமாண்டா, ஸ்னைப்பர்ரா இது. ஐயோ, ஸ்னைப்பர் யூஸ் பண்ண எனக்கு ஒரு சான்ஸு கொடுங்கடா. ஆடாடா இது வேறு எதுக்குடா வருது. ஆஹா, நெருப்பு பயங்கரமாக இருக்குது. இன்னும் ஒரே ஒரு டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆடாடா சைடில் வந்து போட்டானே நீ. அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோ. பார்க்கவே இல்லை. பார்த்துருந்தேன் நான் துவம்சம் பண்ணியிருப்பேன். பட் பார்க்காதனால எனக்கு தப்பிச்சேன். ஓகேடா, கிளைமேக்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே ஓடு. நீ எங்கே ஓட ட்ரை பண்ணாலும் நம்மக்கிட்ட கில்லிங் ராக்கெட் லான்ச்சர் இருக்குது. ஸோ உங்களை துவம்சம் பண்ணாமல் அது விடாது ப்ரோ. போடுற இவனை எவனையுமே விடக்கூடாது. இவனையும் ஸோ கைஸ் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து 50 அடித்தாச்சு. அவங்க வந்து ஒரு 27 கில் தான், நமக்கு 50 கில் கைஸ். ஸோ நமக்காக என்ன வந்திருக்கா நெக்ஸ்ட்டு MVP மூமெண்ட்ஸ். நினச்சேன் இதுலேயும் நம்ம தான் மாசுன்னு. கரெக்டாக அதே மாதிரி தான் காட்டுது. ஸோ நல்லா தான் இருக்குது இந்த கிராஃபிக்ஸ்லாம்.